வணக்கம் அன்பான நேயர்களே, இது உங்கள் சக்தியின் குரலோசை. சிறுகதை விடியல். அவசரமாய் ஆஃபீஸ் கிளம்பி கொண்டிருந்தேன். அந்த தம்பிக்கிட்ட உன்னை பற்றி எல்லாம் சொல்லிட்டேலாமா என்று கேள்வி வந்தே விட்டது அம்மாவிடமிருந்து. அதான் சாயங்காலம் வர்றாருலாமா, நேரே பார்த்து எல்லாம் புரிஞ்சுக்குவாரு. அதுக்கப்புறம் எதுனாலும் நீ ஏற்றுக்க தயாராயிரு. நான் இருப்பேன், நீயும் அப்படியே இருப்பியா? அம்மா கன்னத்தை திருப்பினாள். முதல்லையே எல்லாத்தையும் சொல்லிடுனேன். மனுஷன் மனசு குரங்கு மாதிரி ஒரு நிலையில் இருக்காது. மாலையில் நானும் வாசுவும் வரும்போது வாசலிலேயே நின்றிருந்தவள் எங்களை பார்த்ததும் உள்ளே போனாள். இன்பவனம் காம்பவுண்ட் சுவரில் இருந்த பெயரை பார்த்த வாசு என்னை பார்த்தான். இந்த வீடு வாங்கும்போது நிறைய மரங்களோட இந்த இடமே ஒரு சோலையாக இருந்ததாம். அதோட இந்த வீட்டில் எப்பவுமே சந்தோஷம் நிறைஞ்சு இருக்கணும்னு அப்பா வச்சது. உள்ளே வாங்க. தண்ணீர் கொண்டு வந்த அம்மாவிடம், அம்மா இவர்தான் நான் சொன்னேன்ல என்றேன். உட்காருங்க தம்பி, கொஞ்சம் சின்ன வீடுதான். புன்னகையுடன் வாசு இயல்பாக உட்கார்ந்து கொள்ள கொஞ்சம் பதட்டமாய் தெரிந்த அம்மாவிடம், அம்மா மானு, நான் முடிக்கவில்லை. இத்தனை நேரம் பாட்டிக்கு பயந்து அறையில் அடங்கியிருந்த மானசி கன்றுக்குட்டி போல் துள்ளி வந்து அம்மாவன என் கால்களை கட்டி கொண்டாள். வாசு, இது மானசி, என் பொண்ணு, 4 வயசு. அம்மாதான் பார்த்துக்கிறாங்க. மானு வா, நம்ம ரூமில் இருக்கலாம். அம்மா அவளை தூக்கி கொண்டு போனார். நான், மானு, அம்மா, இதான் இப்போ என் உலகம், இதான் நிஜம். வாசு மானுவோட அப்பா அவ 6 மாத குழந்தையா இருந்தப்போ ஒரு ஆக்சிடெண்டில் போயிட்டார். ராசி இல்லாதவ, முழுங்கிட்டாங்கிற பட்டங்களோட மறுபடி அம்மா வீடு. நீங்கள் எங்கிட்ட நெருங்கி வந்த போதெல்லாம் நான் விலகி போக காரணம் இதுதான். அம்மா உள்ளே இருந்தாலும் காதை இங்கேதான் வைத்திருந்தாள் போல. அவசரமாய் வந்த அம்மா தள்ளாத குறையாக என்னை உள்ளே அனுப்பிவிட்டாள். தம்பி, முழுசா 2 வருஷம் கூட என் பொண்ணு வாழல. கண்ணா வளர்த்த ஒரே பொண்ணு. இப்படியான அதிர்ச்சியில் இவ அப்பாவும் போயிட்டாரு. என் காலத்துக்கு அப்புறம் இவளும் குழந்தையும் எப்படி இருப்பாங்க, யார் பாதுகாப்பான்னு கலங்கி போயிருந்தேன். கல்யாணமே வேண்டாம்னு இருந்தா பேசி பேசி மனசை மாற்றினேன். வர்றவங்க போடுற கண்டிஷன், பேசுகிற பேச்சு எல்லாம் மனசு வெறுத்து போச்சு அவளுக்கு. மறுபடி கூட்டுக்குள்ளே போயிட்டா. இப்போ கொஞ்ச நாள் முன்னால் தான் உங்களை பற்றி சொன்னா. நல்ல பொண்ணுப்பா, அவள் சந்தோஷமாக இருக்கணும், விட்டால் அழுதுடுவாள் என நான் பதட்டத்துடன் வரும்போதே வாசு சட்டென எழுந்து போய்விட்டார். சரிந்து தரையில் உட்கார்ந்த அம்மாவுடன் நானும் உட்கார்ந்து அவளை ஆறுதலாக தாங்கி கொண்டேன். இந்த பையனாவது நல்லவனா இருப்பான், உனக்கு விடிவு காலம் பிறக்கும்னு நினச்சேன்மா. நான் கொஞ்சம் நல்லவன்தாம்மா. மூச்சு வாங்க எங்கள் முன்னே திடீரென வந்து நின்றார் வாசு. என் முன் நீண்ட அவர் கைகளில் மல்லிகைப்பூ. வாங்கிக்கோமா. அம்மாவின் குரலில் அத்தனை சந்தோஷம். இருக்காதா பின்னே, வீடு நிஜமாகவே இன்பவனம் ஆகிறதே.